பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஓகே அவங்க இஷ்டம் தான். பட் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிஸ் டெசிஷன். ஏன்னா இஸ் கிவன் இஸ் லைஃப் ஃபார் கிரிக்கெட். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டரை பார்க்க முடியாது. பட் அந்த பேக் ஃபுட் பிளே அவர் ஏன் அதை யோசிக்கவே இல்லைன்றது எனக்கு இன்னைக்கும் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. யாராவது ஒரு பேட்டிங் கோச் கிட்ட போயிட்டு எல்லா பாலும் பவுன்ஸுன்னு தெரிஞ்சு கூட ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் போய் ஆடுறது. ஒரு வார்ஃபேர் பாலிடிக்ஸ்லாம் வர வேண்டிய ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் காலமில் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் வருதுன்னா என்ன பண்ணியிருக்கணும் நேஷனுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேருமே ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். கம்ப்ளீட்லி ஃபிட்னஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்போ வந்து இம்பாக்ட் பிளேயர் லெவலுக்குலாம் அவர் போனாரோ, எப்போ அவரே நான் வந்து ஒதுங்கிறேன்றாரோ, அவங்க ஒரு ரெண்டு பேர் தான் அட்ராக்டிவ் இன் ஸ்ட்ரோக்ஸ், வெரி ஃபாஸ்ட், ஸ்கோரிங் வந்து குவிக்கு. அதை தவிர டெம்பரமெண்ட் ஒரு ரெண்டு நிற்கிறது, தனியாக செஞ்சுரி அடிக்கிறது, எடுத்துன்னு போகிறது டீமை, கேரிங் த பேட், இதெல்லாம் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஆஸ் அ கேப்டன் அவர் ஒருத்தர் தான் அந்த கேப்டன்சி பட்டன் ரொம்ப அலோவ் பண்ணதே இல்லை. பேட்டிங்கில் வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அவர் பாட்டு இது இல்லை, நீ போடு மாமே, நான் ஆடுறேன், நான் தான் கிங்கு, அதான் கிங் கோலின்னு கரெக்டாக வச்சாங்க. ஸோ அதனால டெஃபினட்டாக அவர் வந்து அந்த அக்ரெஷன், அந்த பாடி லாங்குவேஜில் இருக்கிற அக்ரெஷனே சைக் பண்ணும் பல பேர். பட் கேப்டன்சின்னு சொன்ன உடனே டக்குன்னு இப்போ தோனி பேர் வர அளவுக்கு விராட் பேர் வராததுக்கு என்ன காரணம்? சத்தியமாக வராது. எனக்கு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா வராது. ஏன் தோனியை கூட ஒரு நல்ல பவுலருக்கு 2 ஓவர் கொடுக்காம போயிடுவார். ரோஹித் ரொம்ப ரேர் அந்த மாதிரி பண்ணுறது, பர்ஃபெக்டாக பண்ணுவார் ரோஹித். ஸோ இதே சினாரியோவில் விராட்டோடது எப்படி இருந்திருக்கு சார்? அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ண விராட் கோலி ஃபைட்டர் சார். அது வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து பேட்ரியாட்டிக், சூப்பர் பேட்ரியாட்டிக். இவர் வந்து சூப்பர் காம். தோனி மிஸ்டர் கூல், மிஸ்டர் ஹாட், மிஸ்டர் வார்ம் வந்து ரோஹித் சார். வணக்கம் சார். வணக்கம் சரவணகுமார். இன்னைக்கு என்ன கலாட்டா? இன்னைக்கு முக்கியமான ஒரு கலாட்டா தான் சார். ஏன்னா விடை பெற்றது 269 அப்படின்ற அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டு வியூ இருக்குது சார். ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இது ஷாக் நியூஸ்ன்றதை நான் மறந்துட்டேன் பாஸ். ஏன்னா வந்து இருக்கிற ட்ராஜடிஸ்லாம் தாண்டி வெறும் நியூஸ் தான். இப்போ ஷாக்கே கிடையாது, என்ன வேணால் நடக்கும்னு ஆகி போச்சு இப்போ இல்லை. அதனால் இந்த நியூஸ் வந்து மேபி கொஞ்சம் சேடாக இருக்கும். என்னென்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஓகே அவங்க இஷ்டம் தான். ஏன்னா ஸ்மார்ட் மூவ் வந்து சுனில் கவாஸ்கர் மாதிரி பண்ணுறது தான். சுனில் கவாஸ்கர் பீக் ஃபார்மில் இருக்கும்போது குவிட் பண்ணிட்டார். அது எல்லாருமே தான் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் போயிருக்க கூடாதுன்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கணும், எப்போ நீங்கள் கிளம்புவீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கூடாதுன்னு. அதை விராட் கோலி பண்ணியிருக்கார். தோ அவர் கொஞ்சம் பேர் ஆஸ்திரேலியன் சீரீஸில் கெட்டு போனால் கூட டெக்னிக்கலி, பட் என்றைக்குமே அவர் வந்து சேசிங்கில் ஒரு பேர் வாங்கிடுவார், ஏதாவது ஒன்றத்தில் பேர் வாங்கினே தான் இருப்பார். அவர் வந்து யூ கேனாட் டேக் ஹிம் அவுட் ஆஃப் த கேம் அட் ஆல். அப்படி இருந்தார். ஃபிட்னஸ்ன்னு பார்க்கும்போது குறையே சொல்ல முடியாது. இருக்கிற 11ல் பெஸ்ட் 11ல் ஃபிட்டஸ்ட்டாக இருக்கார். ஃபிட்டஸ்ட் ஆஃப் த 11 இருக்கார் விராட் கோலி. டீம் மேனாக இருக்கார். ஃபீல்டிங்கில் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுறார். என்ன ஒன்று டெக்னிக்கலாக பேட்டிங்கில் மட்டும் ஆஸ்திரேலியன் பிச்சஸ் மாதிரி பவுன்ஸ் இருக்கும்போது ஃப்ரண்ட்டில் போய் நட்ச் பண்ணுறாரு. அதில் அவுட் ஆயிருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. ப்ராபப்ளி இந்த தடவை இங்கிலாந்து திருப்பி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பேர் கெட்டு போயிட போகிறதுன்ற ஒரு ஸ்மார்ட்டும் இருக்கலாம். பட் அதை கூட ஒரு 3 days ஃபோக்கஸ்டாக கோச்சிங் ஒரு இறங்கி ஒரு மொஹிந்தர் அமர்நாத் மாதிரி ஒரு ஸ்விங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒரு பேட்டரி கிட்ட கேட்டோ இல்லை ஒரு கவாஸ்கர் கிட்ட சும்மா ஒரு 3 days ஸ்டடி பண்ணியிருந்தாருன்னா மேட்டர்லாம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பட் வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் ஹிஸ் டெசிஷன். ஏன்னா இஸ் கிவன் இஸ் லைஃப் ஃபார் கிரிக்கெட். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டரை பார்க்க முடியாது. ஸோ அவரோட டெசிஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அந்த பேக் ஃபுட் பிளே அவர் ஏன் அதை யோசிக்கவே இல்லைன்றது எனக்கு இன்னைக்கும் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. யாராவது ஒரு பேட்டிங் கோச் கிட்ட போயிட்டு எல்லா பாலும் பவுன்ஸுன்னு தெரிஞ்சு கூட ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான் போய் ஆடுறாரு. கடைசி ஒரு வருஷத்தில் காலை ஃப்ரண்ட்டில் ஸ்ட்ரெச் பண்ணி அவர் கவர் டிரைவ் அடிச்சதை நான் பார்க்கவே இல்லை. ஏன் ஸ்ட்ரேயாக 1-2 இருக்கும். ஏன்னா ஆஸ்திரேலியாவில் அதுக்கு போடவே இல்லை. அவர் ஃப்ரண்ட்டில் வருவார், ஜஸ்ட் ஷாட்டாக போலானாக இருக்கட்டும், ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், பவுன்ஸ் பண்ணுங்கள், எட்ஜு ஸ்லிப் அப்படியே வச்சுருந்தாங்க. அதுக்கு பேக் ஃபுட்டில் க்ளோஸ் டு த பாடி பிஸ்தாங்கெல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஆடுறது. கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், மொஹிந்தர் அமர்நாத், டிராவிட், VVS லக்ஷ்மன், KL ராகுல் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த டைப்பில் ஏன் பேக்கில் போய் ஆடுறதுக்கு ஒரு பேட்டிங் கோச் கூட சொல்லலையா? இல்லை வாட் வாஸ் த ஹிட்ச் அப்படின்றது எனக்கு புரியல. இப்போ சார் இந்த ஒரு டெசிஷன் அப்படின்றத ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்தது. பட் அதையும் டினை பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? இதெல்லாம் தான் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்தியன் கண்டிஷன்ஸாக இருந்தால் அவர் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்தியன் கண்டிஷன்ஸில் ஒரு பவுன்ஸு ஸ்விங் ஒன்றும் ஸ்கோப்பே கிடையாது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது.
இங்கிலீஷ் கண்டிஷன்ஸில் எவ்வளோ பெரிய பிஸ்தாவா நீங்கள் இருந்தாலும் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஃபர்தராக பேர் வந்து டென்ட் விழவானா இப்போ பிரமாதமாக இருக்குது. ஆவரேஜாக ஒரு 46 to 50 ஆவரேஜ் இருக்குது எல்லா ஃபார்மேட்லையும். கேப்டன்சியில் எடுத்தால் 70-75% சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஃபீல்டிங் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு. லிமிட்டட் ஓவர்ஸில் சேசிங்கில் கிங்குன்னு வாங்கியாச்சு. இப்படி ஸ்டைலில் போனால் தான் பாருங்கள், ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு வார்ஃபேர் பாலிடிக்ஸ்லாம் வர வேண்டிய ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு காலமில் விராட் கோலியோட ரிட்டையர்மெண்ட் வருதுன்னா என்ன பண்ணியிருக்கணும் நேஷனுக்கு. ஸோ அது ஹேட்ஸ் ஆஃப் அது. அதனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே அந்த 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 ஆங்கிளில் பார்க்கும்போது. பட் இந்த ஃபிட்னஸ் இவ்வளோ பிரமாதமாக இருக்கே, அதில் மட்டும் இவர் கொஞ்சம் யோசிச்சுக்கலாமோன்னு எனக்கு தோணிச்சே தவிர ஐ ரெஸ்பெக்ட் திஸ் டிசிஷன். ஏன்னா ஒரு ஆப்போனண்ட்டுக்கு இல்லை ஃபஸ்ட்டு விக்கெட் ஏன்டா எடுக்கிறோன்னு இருக்கும். ஃபஸ்ட் விக்கெட்டே எடுக்கணும். ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தால் இந்த ஆள் வருவாராடா நிறமெல்லாம் முறுக்கின்னு வந்து இப்படி நின்னார்னா இந்த ஆள் ஆடினே இருப்பானே ஒரு 2 இவர் எப்படி போட்டு எடுக்கிறது அந்த தலைவலி இல்லை. இப்போது ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் ஒரு புது பேட்டர் வச்சு. அந்த ஆங்கிளில் மட்டும் ஆடிருக்கலாம். பட் அதை நம்ம யோசிச்சுனே இருந்தோம்னா இந்தியாவில் இன்னும் 2-3 ஸ்குவாட் எல்லா ஃபார்மேட்டுக்குமே ரெடியாக இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது டேலண்ட். ஸோ நம்ம பயப்படவே வேணாம். அவரோட பிளேஸை 100% நிரப்ப முடியலன்னா கூட 70 to 80% தான் நிரப்புறதுக்கு ஆள் இருக்குது. பட் ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா சார்? ஏன்னா ரோஹித் சர்மாவும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இப்போ விராட் கோலியும் இல்லை. அப்படிங்கும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவள் கபில் தேவ் போயிட்டா போச்சு. ஃபாஸ்ட் போலிங்கில் வேர்ல்டில் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் மிரட்டினார்ப்பா எல்லாரையும் அப்படின்னா ஸ்ரீநாத் வந்தார். ஓரளவுக்கு ஸ்ரீநாத் நல்லாவே பண்ணார். இப்போ பும்ரா உலகத்தையே ராக் பண்ணின்னு இருக்காரு. பும்ரானால நடுங்க பேரை கேட்டவுடனே சும்மா உதறது இல்லைன்றாங்க. கபிலோட பயங்கரமாக பயமுத்திட்டாரு பும்ரா. ஸோ வந்துன்னே இருப்பாங்க. கவாஸ்கருக்கு அப்புறம் யாரும் இல்லை, விஸ்வநாத்துக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னாங்க. அப்புறம் விவி விஸ்லக்ஷ்மன், டிராவிட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, கோலி வந்தாங்க, KL ராகுல். நமக்கு இருக்கிற கிரிக்கெட் பொட்டன்ஷியலுக்கு வந்துன்னே இருப்பாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. ஒவ்வொரு பாம்பேலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பாம்பேயில், டெல்லியாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்குது. உங்களுக்கு டேலண்ட்டுக்கு ஷார்ட்டேஜே கிடையாது. மேட்ச் டெம்பரமெண்ட்டுக்கு போய் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணின்னு செட்டில் ஆகிறாங்க. அந்த டவுன்லன்றதுலாம் இருக்குது. அது எக்ஸ்பீரியன்ஸில் வரும். இப்போ இந்த 2 பேர் இருக்காங்க, ரோஹித் சர்மா, கோலி, 2 பேருமே டீமில் ஆடுறாங்க. ரோஹித் சர்மா ஃபஸ்ட் பால் அவுட்டு, கோலிக்கு அடிபட்டுறது உள்ளே போயிடுறாரு. மீதி பேர் என்ன பண்ண போகிறாங்க? ஐயோ எவ்வளோ பெரிய வாய்டு, 2 பேருமே உள்ளே இருக்காங்க, 0 for 2. இப்போ நம்ம எப்படி கிரிக்கெட் ஆடுறது? இது வாக் ஓவர் கொடுத்துட்டு போயிடலாம் கிடையாது. மீதி இருக்கிறவங்கள கோலி இல்லை. கோலி இல்லைன்றதை மறக்கிற அளவுக்கு நான் ஒன்று பண்ணணும். அடுத்த பிளேயர் நான் நிற்கிறேன். ஸோ தட் அந்த ஆப்சன்ஸ் ஓன்ட் பி ஃபெல்ட். நான் காப்பாற்றுறேன். அதுதான் கிரிக்கெட். அப்படிதான் ஆடணும் கிரிக்கெட் எப்பவுமே. இப்போ டேலண்ட்ஸ்க்கு வந்து பஞ்சம் இல்லை, அப்படி பஞ்சமே கிடையாது. சூப்பராக ஃபில் இன் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த 2 பேருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறீங்களா? பியோர் கம்ப்ளீட்லி ஃபிட்னஸ் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிருப்பார்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்போ வந்து இம்பேக்ட் பிளேயர் லெவலுக்குலாம் அவர் போனாரோ, எப்போ அவரே நான் வந்து ஒதுங்கிக்கிறேன்றாரோ அது. ஏன்னா ஒரு பேட்டர் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது பேட்டிங்கில். அந்த பொசிஷன் கான்ஃபிடென்ட்டாக அது இருக்குது நமக்கு. நம்ம எப்படி இறங்கினாலே 40-60 அந்த மாதிரி கண்டிஷனில் ஒரு கேப்டனாக இருக்கும்போது ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா கேப்டன்சியில் மிஸ்டேக் இருந்தால் கூட இல்லைப்பா அடிச்சிடறாரு, 40-50 அடிச்சிடறாருப்பா வந்தான்ட்டு இருக்கும். இப்போ உங்களுடைய ப்ரைம் ஆக்குபேஷன் வந்து பேட்டிங். அதில் உங்களுக்கு வந்து 2-4 ஒரு 6க்கு அப்புறம் அவுட் ஆயிரும் 20 தாண்ட மாட்டேன்றோன்ற ஒரு பயம் ஒன்று வந்துருக்கு. இப்போது பிஸ்டா பிளேயர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் அவர் அடிக்கிற மாதிரி வரைக்கும் நான் யாரும் ஆட்சி பார்த்தே இல்லை. அது ஷாயின் அஃப்ரீதியாக இருக்கட்டும், மிச்சல் ஸ்டார்க்காக இருக்கட்டும், அவங்களோட ஃபாஸ்ட் அடிக்கிறார். அவன் 150 போட்டால் இவர் 300 அடிக்கிறார் ஹுக்கும் புல்லும். ஆனால் 20-30 தான் நம்மளால் முடியுது அப்படின்றச்ச ஃபிட்னஸ் ஷுவராக ஒரு பிரச்சனையாக இருக்கும். எப்போ தோனி வந்து நானே சில பால் அடிச்சிருக்கணும், எனக்கு அடிக்க முடியா போய் நான் டிஃபெண்ட் பண்ணிட்டேன், ஐ ஷுட் ஹவ் கன்வெர்டட் தோஸ் இன்டு ஹிட்டபிள் டெலிவரிஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அந்த ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்லாம் ரைட்டு. உள்ளுக்குள்ளே இருக்கிற மசிலுக்கும் போனுக்கும் ஜாயிண்ட்டுக்கும் ஃப்ளஷுக்கும் தெரியும் நம்ம வேரண்டர் ஆயினே இருக்குன்றது. அதை நீங்கள் மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு முட்டி ஒன்று ப்ராப்ளம், இவருக்கு முதுகு ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம்னு எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் 20-30 ஏஜில் அப்படி வரும் பேட்டு, 35ல் கொஞ்சம் அப்படி வரும், 40ல் ரொம்ப லேட் ஆகும். அந்த டைம் எக்ஸ்ட்ரா அது பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்விங்கு வித்தையை காட்டும், பவுன்ஸ் வித்தையை காட்டும், எல்லாம் காட்டும். அதனால் நீங்கள் என்ன தான் அதில் மேக்ஸிமம் ஃபிட்னஸில் ஒரு யூத் லெவலில் ஒரு டீனேஜர் லெவலில் இருக்கிறது விராட் கோலி. அதனால் ப்ராபப்ளி அந்த ஃபிட்னஸ் இருக்கேன்னு பார்த்தேன். பட் தென் ஐ தாட் யோசிச்சிருப்பார், இங்கிலாண்டில் கண்டிப்பாக ஸ்விங்கிங் கண்டிஷனில் ஒரு 4 மேட்ச்சில் 2 மேட்சாவது மாட்டோம். அது மாட்டும் போது அது டெஃபினட்டாக ப்ராப்ளமாக தான் இருக்கும். இவருக்கு இல்லை, எல்லாருக்குமே அவுட் சைட் ப்ராப்ளம் தான். அது ப்ராப்ளம் இல்லாத ஆளே கிடையாது. ஓகே, ஆனால் அந்த பிரச்சனை விராட்க்கு இல்லை. நான் சொல்கிற விராட் கோலி அப்படி யோசிச்சிருப்பாருன்ற. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ஒரு விஷயம் ஒன்று நான் பார்த்த வரைக்கும், T20க்குள்ளே ஓவர் அப்சஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்க மிஸ்டேக் கிடையாது. ஒரு IPL வந்ததுன்னா கண்டினியூஸாக 60 நாள் என்னது இறங்கி அடிக்கிறது, 6 அடிக்கிறது, அது வருது. டக்குன்னு நீங்கள் மாறணும். டெஸ்ட் மேட்ச் வந்தோன்னா இப்படி லெஃப்ட் லீவிங் த பால்,
இப்போ அந்த லீவிங் த பாலில் எது உள்ளே வருது எது வெளில போகிறது அது அடுத்த பிரச்சனை. கிட்டக்க 4 ஃபீல்டர் இருக்காங்க, அது பிரச்சனை. அப்படியே மாறுது. ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அடிக்கிறதுன்னு போனோடனே உங்களுக்கு வெல் லெஃப்ட்ன்றதே மைண்டில் வராது. அதான் எப்பயுமே சொல்கிறேன், ஒரு பாலுக்கு விவேன் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, விவேன் ரிச்சர்ட்ஸ் வந்தார்னா ஒரு பாலுக்கு அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குமா எந்த ஸ்ட்ரோக் ஆடலான்னு. இப்போ 3 தாட்ஸ் ஓடுது மைண்டில். இதை வெல் லெஃப்ட் விட்டுலாமா, ஜென்டிலாக 50 ஓவர்ஸில் ஓடிஐயில் ஃபஸ்ட்டு 20 ஓவர்ஸ் மெதுவாக அடிக்கலாமா, அந்த மாதிரி சிங்கிள் போகலாமா, இல்லை T20 மாதிரி அப்பர் கட்டு ஸ்லைசிங் போகலாமா. அதெல்லாம் நீங்கள் இங்கே பண்ணிங்கன்னா ஃபினிஷ்டு கதை. 3 ஸ்லிப் 2 கல்லி நிற்கும். ஸோ உங்கள் திங்கிங் அப்சல்யூட்லி டிஃப்ரெண்ட். ஸோ என்னுடைய ஸ்கோப்பில் நாளைக்கே ஒரு வேளை என்ன ஏதாவது கன்சல்டண்ட்டாக போட்டாங்கன்னா தயவு செஞ்சு ஒயிட் பால் ஃபார்மேட்டில் 2 இருக்குது, இது ரெட் பால் ஃபார்மேட்டு, தனித்தனியாக ஸ்குவாடை போட்டுருங்க. இங்கே அது ஓவர்லேப் ஆகக்கூடாது. ஒருத்தர் என்ன தான் சுப்ரீம் ஆல்ரவுண்டராக இருந்து எல்லாத்துலேயும் அவர் ஃபிட்டு நாவார்னா கூட போனு ஃப்ளஷ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஓகே, அது லாஞ்சிவிட்டி குறைஞ்சிக்கினே வரும். இப்படி போட்டு டேக்ஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஆடட்டும், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். லாஞ்சிவிட்டி இந்த கிரிக்கெட் லைஃப் லாஞ்சிவிட்டி நிறையா இருக்குன்றது நான் சொல்லுவேன். அதனால் எல்லாரும் அந்த ஒரு ஃபார்மேட்னா ஒன்று தான் ஆடணும். சார் இப்போ இவங்க 2 பேருமே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறனால சார் இந்த காம்போ அப்படின்றது எப்படி பார்க்குறீங்க சார்? இவ்வளோ வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதெல்லாம் பயங்கரமாக பிரில்லியன்ட் அதெல்லாம் எப்படி டாப் கிளாஸ். ஏன்னா டெக்னிக்கலி ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆச்சே தவிர அதர்வைஸ் அவங்க ரொம்ப ரொம்ப பிஸ்தா. அவங்க ஒரு 2 பேர் தான் அட்ராக்டிவ் இன் ஸ்ட்ரோக்ஸ், வெரி வெரி ஃபாஸ்ட்டு, ஸ்கோரிங் குவிக்கு. அதை தவிர டெம்பரமெண்ட், ஒரு 2 நிற்கிறது, தனியாக செஞ்சுரி அடிக்கிறது, எடுத்துன்னு போகிறது டீமை, கேரிங் த பேட், இதெல்லாம் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் ஏஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டெக்னிக்கல் விஷயங்களை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ அனாலிசிஸில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க க்யூவில். அவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. ஃபிட்னஸ்ன்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது நீங்கள் எதிர்பார்க்குற 20 வயசு ஸ்பீடு நம்ம செல்ஃபிஷாக இவர் வரணும் தான் நான் கரெக்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணேன் 21. என்ன சொன்னேன், இப்போ தோனி ஓணும் தோனி இல்லைன்னா சிஎஸ்கே கிடையாது சொல்லிட்டே இருக்கீங்க. ஃபிட்னஸ் அவருடைய சிஸ்டம் இருக்குது பாருங்கள், ஃபிசிக்கல் சிஸ்டம் இருக்குது, அது அவருக்கு தான் தெரியும் முட்டியில் எவ்வளோ டார்ச்சர் இருக்குது. ஒரு 2 ரன் குயிக்காக ஓடனா முட்டிக்கு என்ன பிரச்சனைன்றது அவருக்கு தான் தெரியும். அப்படி நீங்கள் ஓணும்னு சொன்னால் உங்களுக்காக வருவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவர் ஸ்லோவாக ஆடுறார், நீங்களே குறை சொல்லுவீங்க, திட்டுவீங்க, கலடா பண்ணுவீங்கன்னு. அது அப்படியே நடக்குது இப்போ. அதனால தான் அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதை மதிச்சிடணும். அவங்களுக்கு இதான் நான் இப்போ சொல்கிறத விட ப்ரையாரிட்டியாக இருக்கிற ரீசன்ஸ் வேறு ஏதாவது இருக்கும். அதனால் நம்மளால் எல்லாத்தையுமே யோசிக்க முடியாது. அவங்க ஒருத்தருக்கு தான் தெரியும் நம்மளால் ஃபோக்கஸ்டாக 5 நாள் ஆட முடியுமா, நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, நமக்கு அந்த பொறுமை இப்போ இருக்கா. ஓவர் அப்சஸ்டாக T20 போயிட்டோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்சியூமிங் 3 to 4 months ஆஃப் அவர் கிரிக்கெட். இல்லை ஓடிஐ, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, சாம்பியன்ஸ் ட்ராஃபி, T20, இந்த பக்கம் ஐபிஎல்ன்ட்டு எப்போ பார்த்தாலும் அப்புறம் இண்டிவிஜுவலாக கண்ட்ரிஸ் அகேன்ஸ்ட் ஆடுற மேட்சஸ்ன்னு வரும்போது T20 டோட்டலாக கவிச்சு கம்ப்ளீட்டாக ஒருத்தருடைய பொறுமை எல்லாத்தையும். அதனால் நமக்கு அந்த டோட்டலி டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் 5 நாள் பார்த்தீங்கன்னா 2.5 நாளில் முடிச்சுட்டு இருக்கு மேட்ச் எல்லாம். இதுதான் காரணம். நம்ம ஸ்ட்ரோக் ஆடியே ஆடணுன்ட்டு போயின்னு இருக்கோம். அது மைண்டில் கிளியராக இட்ஸ் வெயிங் ஆன் தர் மைண்ட். ஒன்றும் பண்ண முடியாது. T20 ஃபார்மேட் அப்படின்றத டெஸ்ட்டையே எஃபெக்ட் பண்ணுது. 200% டவுட்டே கிடையாது, சம்மந்தமே இல்லையே. இப்போ என்ன பண்ணாங்க, பட்டிதார் T20 என்ன ஆடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இல்லை, முதல்ல போன சீசன் லவ்லி ஆடிந்தார். ஆடின உடனே கொண்டு போய் டெஸ்ட்டில் விட்டாங்க. பார்த்தீங்களா என்ன கதைன்னு. இப்போ கூப்பிடுவாங்களா என்ன டெஸ்ட்டில், ஃபினிஷ்டு ரஜத் பட்டிதார் கிடையாது சுடிதார்ன்ற மாதிரி ஓரமாக இருந்துட்டாங்க. ஆனால் T20 எக்ஸ்ட்ராடனரி. என்னை அவர் பார்க்கும்போது விவேன் ரிச்சர்ட்ஸ் T20 ஆடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆத்தென்டிக்காக நான் சேலண்ட் அடிக்கிறார் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம். அப்போ அதுலேயே அவர் ஃபோக்கஸ் பண்ணி T20க்கு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடுற மாதிரி பண்ணிடுறது பெட்டர். இந்த ஃபார்மில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற ஃபார்மில் இந்த T20 ஃபார்மேட்டில் இப்படி பிரமாதமாக ஆடுறாங்களே, வை நாட் இன்க்ளூட் தம் இன் டெஸ்ட்னிங்கன்னா கதை காலி. அங்கே பக்கத்தில் ஸ்லிப்பு, கல்லி, சில்லி பாயிண்ட்டு, 2 ஸ்லிப்பு 2 கல்லி, பேக்வர்ட் ஷாட்லேருந்து நிற்கணும். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபினிஷ்டு. நீங்கள் அங்கே கதை சினாரியோ வேறு. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்களே சுற்றலான்னு போனீங்கன்னா அப்படி சுற்ற முடியாது. அங்கே இருக்கிற ஸ்விங் இப்படி இப்படிலாம் போகும். டீன் ஜோன்ஸ்ன்ற கிரிக்கெட்டர் என் கூட கமெண்ட்ரி சொன்னபோது அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஆஸ்திரேலியாவில் பவுன்ஸில் நீங்கள் டக்குன்னு ஆடுறீங்களே, நீங்கள் இங்கிலாந்துக்கு போனால் டீன் எப்படி ஆடுவீங்கன்னு கேட்டேன். அவர் சார் நோ பாஸ்கி, ஐ ஹேவ் டு பிரிங் த பேட் டவுன் அ ஷேட் ஸ்லோவர்னார். அப்படி நான் ஆடுறேன்னா இங்கிலாண்டில் அப்படி ஆடுவேன், நானே ஸ்லோ மோஷனில் ஆடுவேன். ஏன்னா அந்த ஸ்விங்குக்கு கொஞ்சம் நான் டைம் கொடுக்கணும், கரெக்டாக ஏமாந்துடுவேன், வெளியே போயான்னா எட்ஜ் எடுத்துன்னு போடுவார். ஸோ அவர் சாதாரணமாக சொன்ன ஒரு பாயிண்ட். அப்போ டெக்னிக்கலி எவ்வளோ யோசிக்கணும், ஒவ்வொருத்தர் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கு வியூவர்ஸ் எடுத்துங்க. T20 கம்ப்ளீட்டாக பழகி போச்சு. டெஸ்ட் மேட்ச் போய் பாருன்னா யார் பார்ப்பாங்க, காலி ஆகிடுச்சு இன்ட்ரெஸ்ட். இப்போது பார்க்குறாங்க கிரிக்கெட் அஃபிஷியனாடோஸ் அண்ட் டோட்டலி ஆர்டிஸ்டிக்காக கிரிக்கெட்டை பார்க்குறவங்க, நுவான்சஸை ரொம்ப ரசிக்கிறவங்க போய் பார்ப்பாங்க. 5 நாள் இப்படி பார்த்துன்னு இருப்பாங்க. பொறுமை இல்லையே. இன்றைக்கி ஒரு படம் மாதிரி 200 நிமிஷத்தில் ஒரு மேட்ச் முடியுது, படம் பார்க்குற மாதிரி. அதை பார்த்துட்டு போயிடலாம், அவ்வளோதான். நான் லீவ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஆஃபீஸுக்கு பர்மிஷன் போட்டே போயிடலான்ற மாதிரி அமைஞ்சு போச்சு T20. ஸோ அது டோட்டலாக ஹீட் பண்ணிடுச்சுன்னு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஹீட்.
பட் டெஸ்ட் அப்படின்றது ஒரு யூனிக்னஸ் தானே சார். ஏன்னா அதை பத்தி விராட் கோலி இப்போ ரீசெண்டாக சொல்லும்போது கூட அது எவ்வளவு இன்டெப்தா அதை ஃபீல் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரேண்டமா நம்ம போயிட்டு யாராவது கிட்ட ஒரு கேப்டன்சில யார் நல்லா பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா தோனி, ரோஹித் அப்படின்றது தான் பெருவாரியா வருவோம் இல்லையா சார். இப்போ இவரோட யூனிக்னஸ் என்ன டெஸ்ட் பொறுத்த வரைக்கும்? விராட் கோலியோடைய விஷயம் வந்து வைப்ரன்ஸ், ஒரு வைப்ரண்டா இருக்காருல்ல. there are 2 ways of staying at the topனு ஒன்று இருக்கு. ஒன்று தோனி மாதிரி சைலண்டாக இருந்துட்டு மொத்த எனர்ஜியும் திங்கிங்லேயே பண்ணுறது, அதில் ரிசல்ட்ஸ் டெரிஃபிக்காக இருக்குது. ஏன்னா பேசிக்காக செம ப்ரில்லியன்ஸ் ப்ளஸ் திங்கிங்லேயே எனர்ஜி போகிறதுனால அவருக்கு ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆகுது ஃபிசிக்கலாக. மூவ்ஸ் ப்ரில்லியண்ட்டாக பண்ணினே இருப்பார். விராட் கோலிக்கு அவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஒரு 200% எனர்ஜி இருக்குது நார்மல் பர்சனோட. வெறியில் குதிச்சு நரம்பெல்லாம் புடச்சி ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி குதிச்சுன்னு இருப்பார். பட் அதுதான் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சைக் பண்ணுவார். ஒரு பிகினர்லாம் வரான் பேட்டிங்க்குன்னா சைக் பண்ணி விட்ருவார். ஃபீல்ட் செட்டிங்கில் பின்னால் அடிக்கிற கமெண்ட்டில் போலர்கிட்ட போய் ஏற்றி விடுறது, என்கரேஜ் பண்ணுறது. அதனை பார்த்தீங்கன்னா இப்போ நான் போலிங் போட போகிறேன், அங்கே ஒரு கேப்டன் நான் எடுக்கிற விக்கெட் இப்படிலாம் பண்ணுறாருன்னா எவ்வளோ பேர் உங்களுக்காக அப்படி சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு தொண்டன் லெவலில் பண்ணுறாருல, அது பெரும் ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் போடுற போலிங் ஒருத்தர் கைகால கீழ்ச்சின்னு ஓடி போய் கேட்சை பிடிச்சிட்டு இப்படின்றாருன்னா எனக்கு கிரெடிட் வரப்போகுது. அவருக்கு குட் கேட்ச்னு வாங்க, அவ்வளோதான். ஆனால் ஹெட்லைன்ஸ் எனக்கு தான் வரப்போகுது போலராக. பேட்ஸ்மேன் கரியர் ஆயிடுச்சு இது பிரில்லியன்ட் கேட்ச்னால. ஸோ இஸ் அ டீம் மேன் பிகாஸ் இஸ் த பெஸ்ட் ஃபீல்டர். ஸோ அதில் ஒன்று ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ கேப்டன்சியில் சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஆஸ் அ கேப்டன் அவர் ஒருத்தர் தான் அந்த கேப்டன்சி பண்ண ரொம்ப அலோவ் பண்ணதே இல்லை பேட்டிங்கில் வந்து அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு. அவர் பாட்டுக்கு இல்லை, நீ போடு மாமே, நான் ஆடுறேன், நான் தான் கிங்கு, அதான் கிங் கோலின்னு கரெக்டாக வச்சாங்க. ஸோ அதனால் டெஃபினட்டாக அவர் வந்து அந்த அக்ரெஷன், அந்த பாடி லாங்குவேஜில் இருக்கிற அக்ரெஷனே சைக் பண்ணும் பல பேர். பட் கேப்டன்சின்னு சொன்ன உடனே டக்குன்னு இப்போ தோனி பேர் வர அளவுக்கு விராட் பேர் வராததுக்கு என்ன காரணம்? சத்தியமாக வராது. எனக்கு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா வராது. நான் தோனியை மாதிரி மாஸ்டர் மைண்ட் நான் பார்த்ததே கிடையாது. எந்த கேப்டன் உங்களுக்கு அம்பையருக்கு பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? யாராவது வச்சுருக்காங்களா? சம்டைம்ஸ் கீப்பருக்கு பின்னாடி நேரம் ஒரு ஃபீல்டர் தேர்ட் மேனில், இவ்வளோ பக்கத்தில் கீப்பருக்கு பக்கத்துலேயே. அதாவது நீ என்ன பண்ண போகிற, நான் சொல்லியிருக்கேன் என் போலர்கிட்ட ஒன்று, அதுக்கு நீ என்ன பண்ண போகிற, அதுக்கு அந்த ஃபீல்டர் எங்கே நிற்கணும் அப்படின்றது. பேட்ஸ்மேன் கரெக்டாக ஆட போகும்போது இப்படின்ட்டு மெதுவாக ஒருத்தர் இப்படின்றது, உடனே பேட்டர் முறைச்சு இப்படி கீப்பரை பார்ப்போம். அப்புறம் ஒரு வாட்டி பிரப்ஸ்மன் தான் சரி அங்கே ஃபீல்டரை வச்சுட்டா அப்படின்லாம் பார்த்தாரு. அடுத்த பால் இறங்கி நேரம் ஹோட்டலுக்கே போயிட்டார். இதெல்லாம் தான் சைக் பண்ணுறது பிரில்லியன்ட், தோனியோட பிரில்லியன்ஸ். அப்புறம் சம்டைம்ஸ் இப்படிலாம் அஸ்வின் ஒரு பால் போட்டு கடைசியில் ஒரு பாலை போட்டு கண்டெயின் பண்ணி இப்படி இப்படின்னு குதிச்சார் பயங்கரமாக. அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஒருத்தர் அதை கரெக்டாக கேட்குறான்ட்டுச்சு. எல்லாரையும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்டுன்னு நினச்சின்னு கேப்டன்ஷிப் பண்ணுற கேப்டன் கிடையாது. அத்தனை பேருமே +2 ஸ்டூடெண்ட்ஸு. நம்ம அழகாக சொல் தரணுன்ட்டு பியூட்டிஃபுல்லாக. இன்னொரு பெரிய விஷயம், எவனையுமே திட்டமாட்டார் பாஸ். ரொம்ப ரேர். ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸு தீபக் சார் சரியாக போடாத கிட்டக்கு போயிட்டு எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணின்னு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்படி கேட்டிருந்தார். அந்த ஒரு அக்கேஷனை தவிர நீ 3 6 கொடு, நீ 4 கேட்ச் விடு, திட்டவே மாட்டார். அது வந்து ரொம்ப, அதனால தான் பாஸ் தோனி பாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சோடனே அப்போனன்ட்ஸ் எல்லாரும் க்யூவில் நின்று பாட்ஷாவில் கிஸ் பண்ண மாட்டாங்க கையை, அந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போனன்ட்டுக்கு ஏன் இவ்வளோ மரியாதை இருக்குது, அதுதான் விஷயம். அண்ட் டாப் கேப்டன்ஸ் இன் த வேர்ல்டு, ஹீ இஸ் த பெஸ்ட், ஹீ இஸ் அமேசிங், அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம், மீதி எந்த கேப்டன்சி யார் பெஸ்ட்டு பண்ணாலுமே அதை மீறி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது தோனிட்டன்றது தான் விஷயம். ஸோ அப்படி இருக்கிற பாயிண்ட்ஸ் இல்லது விராட் கிட்டே இருக்குன்னா என்னெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்க சார்? இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டு. ரோஹித் சர்மாவுடைய போலர்கிட்ட நீ என்ன மாதிரி நீ போடணும் ஃபீல்டுக்கு, அறிவு இல்லாத போடாத. ஒரு இவன்ட்ட சிராஜ் வந்து ஒரு ஷார்ட்டு கட்டுக்கு போட்டது மூணில், நான் என்ன சொன்னேன் உனக்கு என்ன ஃபீல்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த மாதிரி போலிங் சேஞ்சஸ் பண்ணுறாரு பாருங்கள். சம்டைம்ஸ் தோனியை கூட ஒரு நல்ல போலருக்கு 2 ஓவர் கொடுக்காம போயிடுவார். ரோஹித் ரொம்ப ரேர் அது மாதிரி பண்ணுறது, பர்ஃபெக்டாக பண்ணுவார் ரோஹித். அதை பர்ஃபெக்டாக எந்த பாருங்களேன், நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி 50 ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வேர் டேக்கிங் தி பர்டன் ஆஃப் 40 ஓவர்ஸ். 4 பேர் 10x4. அந்த 4 ஸ்பின்னர்ஸை ஒரு அழகாக யூஸ் பண்ணார் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக 40th அப்புறம்லாம் குல்தீப்பை கொண்டு வருவார். ஸோ அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் ரோஹித். ஏன்னா நீங்கள் ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது தோனி 5 IPLனா அவரும் 5 IPL, அவரும் எல்லா ஃபார்மேட்லையும் பிஸ்தான் காமிச்சிருக்காரு. பேட்டிங் சேஞ்சஸாக இருக்கட்டும், போலிங் சேஞ்சஸாக இருக்கட்டும். சம்டைம்ஸ் கொஞ்சம் அவர் வந்து பிட்வீன் கோலி அண்ட் தோனி சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கோவம் வரும், சம்டைம்ஸ் கூலாக இருப்பார். பட் போலிங் மூவ்ஸ் வந்து டூ ஸ்மார்ட். ரோஹித் வாஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஸோ இதே சினாரியோவில் விராட்டோடது எப்படி இருந்திருக்கு சார்? அவர்கிட்ட நோட்டீஸ் பண்ண விராட் கோலி ஃபைட்டர் சார். அது வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து பேட்ரியாட்டிக், சூப்பர் பேட்ரியாட்டிக்.
இவர் வந்து சூப்பர் காம் தோனி, மிஸ்டர் கூல், இவர் மிஸ்டர் ஹாட், மிஸ்டர் வார்ம் வந்து இவர் நம்ம ரோஹித் சர்மா. அண்டு விராட் கோலி நீங்கள் பாருங்களேன், ஆஸ்திரேலியன்ஸ் என்ன சொல்கிறானுங்க, அவன் ரொம்பலாம் கலடா பண்ணாதீங்க, நீங்கள் ஓவராக கலடா பண்ணிங்கன்னா ரொம்ப உஷ்ணமாக உக்ரமாயிட்டோன்னு நமக்கு தான் டேஞ்சர்ன்றாங்க. அவர் ஏற்றி விடாது, அவரை மட்டும் ஃபினிஷ்டு நம்பன்றாங்கன்னா அப்போ எப்படி சைக் பண்ணியிருக்கணும், பாடி லாங்குவேஜ்லையும் லுக்ஸ்லையும். கண்ணெல்லாம் வேறு பயங்கர ஷார்ப்பு, கண்ணிலே பேசுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கவர் டிரைவ்லாம் யாரும் அடிச்சு நான் பார்த்தே கிடையாது. அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்டை தான் நெயில் பண்ணிட்டாங்க, அடிக்க விடாமல் பேக் ஃபுட்டில் போட்டு பண்ணிட்டாங்க டெக்னிக்கலி. ஸோ இப்போ ஒரே காரணம் தான் பாஸ் அவருடைய ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஃபிட்னஸ்ன்னு பார்த்தா இன்னும் 3 வருஷம் கூட அவர் ஆடுவார். அப்ராடில் இது ஆஸ்திரேலியாவோ இல்லை இங்கிலாண்டாக இருக்கும்போது திருப்பி நமக்கு வந்து இந்த ஒத்துழைக்காது, நம்மளுடைய டெக்னிக்கல் ஒரு 10% லேக்கிங்காக இருக்குது டெக்னிக். நம்மளுக்கு இருக்கிற இப்போ டெக்னிக் பேக் ஃபுட் கிரிக்கெட் நம்ம ஆட மாட்டேன்றோம். அதுக்கு காரணமும் T20 தான். எல்லாமே ஃப்ரண்ட்டில் அடிக்கிறது. எவ்வளோ பேர் பேக்கில் அடிக்கிறாங்க, இறங்கி அடிக்கிறது, இல்லை சைடில் போய் இப்படி அடிக்கிறது. அதனால தான் நம்மளால் அந்த பேக் ஃபுட்டில் போய் டிஃபென்ஸ் ஆட முடியாமல் போச்சுன்னு எனக்கு தோணுது. இது எனக்கு ஒரு நல்ல கோச் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணுது. ஏன் பேக் ஃபுட்டில் போய் க்ளோஸ் டு த பாடி பேட்டை லூஸாக விட்டுட்டு இப்படி அங்கேயே பால் விடுற மாதிரி ஆட மாட்டேன்றாங்க. அது வரைக்கும் நான் பார்க்கல யாரும் ஆடி. அதனால தான். ஓகே, ஆனால் ரொம்ப அழகாக நரேட் பண்ணிட்டீங்க சார். கூல், வார்ம், ஹாட் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே அதுக்கு ஃபிட்டிங். ஆமாம், இப்போ நீங்கள் 3 ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் எடுத்தனால ஆட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம். தனி ஆட் ஃபிலிமில் வர அப்படிலாம் வந்து நிற்க முடியாது சினிமாவில், ரேம்ப் வாக் மாதிரி. ஷார்ட் ஃபிலிமுக்கு வேறு ஒன்று தேவைப்படும். இன்டெப்த் நடிப்பு நியூஆன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஃபிலிமில் தேவைப்படும், க்ளோஸ்அப்ஸ் எல்லாம். ஸோ எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இதை நம்ம நினச்சி ஆட முடியாது. அதனால் மைண்டை ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஆக்கிக்கணும் பாஸ். மேட்சுக்குள்ளே போகும்போது எல்லாமே டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். ஏன் ஜடேஜா கேட்ச் விடுறாரு, ஏன் ரெய்னா கேட்ச் விடுறாரு, இப்படி பழமான கேட்சை போய் கோலி எப்படா விட்டார்னா அந்த மோமெண்ட்டில் ஃபோக்கஸ் கொஞ்சம் தப்பாக போயிடும். டெக்னிக்கலி வாண்டிங்காக இருக்காது. அந்த மோமெண்ட்ஸும் மைண்டு நல்லா ஃப்ரீயாக எப்போ இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் பண்ட் எடுத்துங்க, செகண்ட் லைஃப் உயிர் பொழைச்சி திரும்பி வர்றார். அதில் வந்து நடக்கிறதே பெரிய விஷயம். ஓடி ஆடி கிரிக்கெட் ஆடினிருக்காரு, இவங்க கலடா பண்ணியிருக்காங்க அவரை. ஸோ கேப்டன்சி பர்டன் அவர் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அவருக்கு ஆக்சுவலாகவே பர்டன் ஹெல்த் இப்போ தான் வந்துட்டுருக்கு, ஃபிட்னஸ் இஷ்யூ. அதில் கீப்பிங் 120 ஸ்குவாட் 20 ஓவரில். இதை தவிர போலர் சரியாக போடலன்னா டார்ச்சர். ஏன்னா கேப்டன்சி, தன்னுடைய பேட்டிங் ஃபார்ம் வேறு இல்லை. இப்போ எவ்வளோ பேர்டன் இருக்குது. இந்த பேர்டன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வருதுன்னா 3 ஃபார்மேட்டில் எவ்வளோ ஒரு யோசிச்சு பாருங்கள். அதனால் மைண்டு கிளியராக இருக்கணும்னா லெட் அஸ் கெட் இன் டு ஸ்பெஷலைசேஷன்னா இந்த ஃபார்மேட் தான் அப்படிங்கிற மாதிரி செலக்டர்ஸே திங்க் பண்ணணும். இன்னொருத்தர் ட்ரபிளே பண்ணுவாங்க இன்னொரு ஃபார்மேட்டில், அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது.